ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஸோ கண்ணெழுத்து. ஸோ அப்போ கீழே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 4 டேஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கண்ணெழுத்து அப்படிங்கிற வார்த்தை எதுதான் சூட் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சங்க காலத்தில் ஓவியங்களே கண்ணெழுத்து என்று அழைத்தனர். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ இதே இது மற்றதுக்கு பார்க்கலாம். நேர்கோடு வளைகோடு கொண்டு வரையப்பட்ட ஓவியங்களுக்கு பேர் என்னதுன்னா கோட் ஓவியங்கள். அதுக்கப்புறம் வண்ணம் குழப்பும் பலகை அப்படிங்கிறது என்னதுன்னா வட்டிகை பலகை. வட்டிகை. கரித்துண்டுகளால் வரையப்படும் ஓவியங்களுக்கு பேர் என்னது புனையா ஓவியங்கள். இந்த மாதிரி ஈஸியா இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அடைப்புக்குள் உள்ள ஒளிமரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேருக. இதே மாதிரி பேசும் அப்படிங்கிற வார்த்தை வந்து எதுக்கு வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ கிளி அப்படிங்கறதா பேசும். இதுல வந்து பாருங்க, குயில் வந்து என்ன பண்ணும் கூவும், மயில் வந்து அகவும், கூகை வந்து குளரும். அடுத்த 3வது கொஸ்டின் வந்து இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை. அதாவது இணைப்பு சொல், அதாவது என்ன கரெக்டான இணைப்பு சொல் வரும்னு கேட்டிருக்காங்க. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, டேஷ் தான் குழப்பத்துடன் பார்த்தேன், அதனால்தான் குழப்பத்துடன் பார்த்தேன். ஸோ அப்புறம் உங்களுக்கு அதை பார்த்தாலே ரீட் பண்ணும் போதே நம்மளுக்கு அந்த அர்த்தம் புரியும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஈஸியா வந்து போட்டுடலாம். ஸோ அடுத்தது பாருங்க, நெல்லையப்பர் கோவில். ஸோ அதாவது வினாச்சொல். இங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெல்லையப்பர் கோவில் வந்து எங்க உள்ளது, ஒரு பிளேஸ வந்து நம்ம மென்ஷன் பண்ணும்போது, அதாவது பத்தின டீட்டெயில்ஸை கேட்கும்போது, அது எங்க இருக்கு, அதோடைய லொகேஷனை கேட்கும்போது அது எங்க உள்ளது அப்படிங்கிற வினாச்சொல் தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் பொருத்தமானதே கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டியில் வென்றார் வந்து என்ன காலம், வென்றார், வென்று முடிச்சிட்டார், அப்ப இது வந்து இறந்த காலம். மேடையில் பேசுகிறான், சோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அப்ப இது என்ன காலம், நிகழ்காலம். தடுப்பூசியை செலுத்தினேன், சோ செலுத்தி முடிச்சாச்சு, அப்ப இது என்னது இறந்த காலம். அப்ப இது கரெக்ட். பள்ளிக்கு செல்வேன், போக போறேன், அப்ப இது என்ன காலம், எதிர்காலம். சோ இதுவும் ஈஸி தான். இந்த மாதிரி கிராமர் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. பொருத்தமான காலம் கண்டறிங்க. இதுவும் அதே தான், நிகழ்காலமா இறந்த காலமா அதை வச்சுதான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வருவோம், அப்போ என்னது எதிர்காலம், வருவோம், இன்னும் வரல, வந்துகிட்டும் இல்லை. ஸோ அப்ப எதிர்காலம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், ஃபியூச்சர்ல நடக்கக்கூடியது. அவன் வருகிறான், ஸோ வந்துகிட்டே இருக்கிறான், அப்ப அது என்ன காலம், நிகழ்காலம். அவை வருகின்றன, வருகின்றன வந்து கொண்டே இருக்கின்றன, அப்ப அது என்னதான் நிகழ்காலம் தான். அது வந்தது, ஸோ அப்ப என்னது வந்து முடிஞ்சாச்சு, அப்ப இது என்ன காலம், இறந்த காலம். அப்ப ஆன்சர் வந்து என்னது நிகழ்காலம். ஸோ இதுவும் ஈஸி தான். அடுத்து பாருங்க, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின்வரும் பேச்சு வழக்கு அல்லாத தொடர் எது. அப்ப கரெக்டா நம்மளுக்கு வந்து இலக்கிய வழக்குல உள்ள சொல்லுன்னு கூட சொல்லலாம். அதாவது நம்மளுக்கு நம்ம நார்மலா பேசுற டோன் இல்லாம நம்ம நிறைய வார்த்தைகளை வந்து பேச்சு வழக்குல பேசுவோம். அது இல்லாம எழுத்து, நம்ம ஒரு புக்ல எழுதும் போது கதை ஆசிரியர் அதெல்லாம் படிப்போம்ல, அதுல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முருகா வந்தியா, வந்தியா அப்படிங்கிறது என்னது பேச்சு வழக்கு தான். வந்துட்டியா, அதான் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடா பேசுவோம், வந்துட்டியா அப்படியும் அதுவும் பேச்சு வழக்கு தான். வந்து விட்டாயா, இதுதான் வந்து கரெக்ட். வந்துட்டியா, இதுவும் என்னதான் பேச்சு வழக்கு தான். சோ இந்த மாதிரி வார்த்தைகளையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். அடுத்து சரியான நிறுத்தல் குறைகளுடைய சொல்லை கண்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா. சோ காகத்திற்கு காது உண்டா அப்படின்னாலே கொஸ்டின் மார்க் தானே, அப்ப இதுலயே நமக்கு கொஸ்டின் மார்க் வரணும். கேட்குமா, அதுலயே நமக்கு என்ன வரும், கொஸ்டின் மார்க் வரும். சோ அப்ப பாருங்க, காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா, அப்ப இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில். சோ இப்போ ஒரே ஒரு எழுவாயை பத்தி அடுத்தடுத்து நிறைய வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சு பண்ண மாட்டோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அரை புள்ளி தான் நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒரே எழுவாய் தான், ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வாக்கியங்களா வரும்போது, சென்டென்ஸ் வந்து வரும்போது நம்ம என்ன புள்ளி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அரை புள்ளி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி முக்கால் புள்ளி எதுக்குன்னா அந்த தொகை சொற்களை விரிவுபடுத்துறதுல வரும். அதே இது முற்றுப்புள்ளி அப்படிங்கிற போது ஒரு வார்த்தை வந்து ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியம் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா இது போடுவோம். வினாக்குறிங்கிறது கேள்வி கேட்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து கொஸ்டின் மார்க் வந்து போடுவோம். சோ அடுத்து பாருங்க, வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இயல் இசை நாடகம். சோ இப்ப இதுல நமக்கு என்ன போட்டிருப்போம், கம்மா தான் போட்டிருப்போம். நல்லவன் வாழ்வான், அதோட ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சிருக்கும். தமிழின் இனிமைதான் எண்ணெய். சோ எண்ணெயே வந்தாலே நம்ம என்னதான் வியப்புக்குறி தான் போடுவோம். சோ நம்ம சேக்கிலார் எழுதிய நூல் எதுனா நம்ம என்ன போட்டிருப்போம், கொஸ்டின் மார்க் வந்து போட்டிருப்போம். அப்ப இதுல நமக்கு என்ன வரும், வியப்பு குறியிட வேண்டிய இது வார்த்தை வந்து இதுதான். சோ அடுத்து பாருங்க, ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர் எது. கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு
மன்னரும் பணிந்தனர். சோ இங்க பாருங்க, பெண்பார் புலவர்க்கு. சோ பெண்பார் புலவர் அப்படிங்கிறது என்னது? அது நம்மளுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாவே எடுத்துக்கலாம். புலவர்கள் அப்படிங்கன்னா பண்மைன்னு எடுத்துக்கலாம். கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர். சோ இது வந்து பன்மை வந்து எப்படி இருக்குது? மரியாதை நிமித்தமான பன்மை. அதுக்கு கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தான் என்ன செய்யாது? வராது. கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தன. சோ இது வந்து நம்மளுக்கு அக்கறையிலேயே குறிக்கக்கூடிய இந்த வார்த்தை தான் பணிந்தன. கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தது, இதுவும் வராது. அப்ப நம்மளுக்கு மரியாதை நிமித்தமா வர்றதுனால மன்னரும் பணிந்தனர், இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, தமிழர்களின் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன. அப்ப இசை அப்படிங்கிறது என்னது? ஒரே ஒரு, அதாவது சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம், ஒருமை. அப்ப அதுக்கான வினை சொல்ல நமக்கு எதவாதான் வரும்? வினையாதான் வரும். இப்ப இசை பெற்றிருந்தன அப்படின்னா இது வந்து பன்மைக்கான தொகுதி, அப்ப அது வராது. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தனர். சோ இசைங்கிறது என்னது? ஒரு அக்ரிணை. இது நம்மளுக்கு உயர்திணையினுடைய விகுதிதான் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இசை வந்து பெற்றிருந்தது, அப்ப இது வந்து கரெக்ட். இசை பெற்றிருப்பவை, இதுவும் வராது. ஏன்னா இது வந்து ஒருமை, அவையும் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? பன்மை அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிடும். சரியா? அடுத்தவங்க ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் தான் கேட்டிருக்காங்க. இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றது. சோ கூறுகள், அப்ப லாஸ்ட்ல நமக்கு என்ன வரும்? பன்மை தான் வரும். சோ அப்ப இலக்கிய கூறுகள் இனிப்பு போன்றவை அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். சோ அப்போ ரெண்டாவது பாருங்க, கூறுகள் போன்றவை, அப்ப இது வந்து கரெக்ட். ஏன்னா இங்க வந்து கல்விகிதி வந்தாலே அது வந்து பன்மை தான். போன்றது அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும்? ஒருமையே குறிக்கக்கூடிய வார்த்தை. இங்க இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றன. சோ அப்ப இது வந்து நம்மளுக்கு போன்றன அப்படிங்கும்போது நமக்கு ஒரு அக்ரிணை பொருட்களுக்கு தான் வரும். இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பை போன்றனர், அப்ப இதுவும் என்ன செய்யாது? வராது. அப்ப இலக்கிய கூறுகள் போன்றவை அப்படிங்கறதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, ஒரு ஓர். நார்மலா வந்து ஒரு அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, இந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும்போது இங்க வந்து உயிரெழுத்துக்கள் வரக்கூடாது. இப்போ வந்து ஒரு மாணவன், அப்ப இது வந்து கரெக்ட். அதே இது ஓர் அப்படிங்கும் போது இங்க உயிரெழுத்துக்கள் தான் வரணும். அப்ப நமக்கு ஓர் ஆடு, இல்லைன்னா ஓர் ஆசிரியர். சோ இந்த மாதிரிலாம் உயிரெழுத்துக்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன போடுவோம்? ஓர் அப்படின்னு போடுவோம். ஒரு அப்படிங்கிறது நம்மளுக்கு நார்மலா என்ன வரும்? உயிரற்ற மெய், அதாவது நம்மளுக்கு நார்மலா மற்ற கான்சனன்ட்டுக்கு அது வந்து வரும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணில், அப்ப ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன வந்திருக்குது? உயிரெழுத்து வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? ஓர் வந்திருக்கணும். அப்ப இது வந்து தப்பு. அதே மாதிரி ஓர் அணில் மரத்தில், இங்க வந்து ஏறின அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்? நம்மளுக்கு பன்மையை குறிக்கக்கூடியதா இருக்குது. அப்ப இதுவும் என்னதான் தப்பு. இது கரெக்ட். ஆனா இந்த விகுதி வந்து பன்மை விகுதி வந்திருக்கிறதுனால இது தப்பு. இங்க பாருங்க, ஓர் அணில் மரத்தில் ஏறியது கரெக்ட். ஏன்னா இது வந்து ஓர், இதுக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு கரெக்ட். இப்போ ஒரே ஒரு அணில தான் மென்ஷன் பண்றாங்க. அப்ப அது வந்து என்னது? ஒருமைக்கான விகுதி தான் வரும். சோ ஏறியது கரெக்ட். இப்போ ஒரு அணில், இதே தப்புதான். சோ ஒரு வந்து வராது. இந்த மாதிரியும் பார்த்து வச்சுக்கோங்க. சோ அடுத்து பாருங்க, சரியான தொடரை தேர்ந்தெடு. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது வந்து எவ்வகை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நார்மலா இது வந்து என்னது? ஒரு செய்தி தொடர் தான். ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுனால செய்தி தொடர். ஒருவேளை இதுல கொஸ்டின் மார்க்கோ, இது வந்து தென்னிந்தியா விளங்குகின்றனவா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் இருந்துச்சுன்னா வினா தொடரா இருக்கும். ஒரு ஆர்டர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கட்டளை தொடர்னு பார்ப்போம். அது வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான ஐயோ, இல்லாட்டா எண்ணெய், அந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா உணர்ச்சி தொடர்னு வரும். சோ அடுத்து பாருங்க, சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. சோ நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள். இதான் நம்மளுக்கு சப்பல் பண்ணி கொடுத்திருக்காங்க. கரெக்டான ஆன்சர் வந்து இதுதான். அதே மாதிரிதான் அடுத்தது கேட்டிருக்காங்க, சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படி சொல்லிட்டு. பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர். இதுவும் அப்படிதான், நம்மளுக்கு கரெக்டா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள வார்த்தைகளை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன செய்யும்? சஃபிள் ஆகி இருக்கிறதுனால கரெக்டா வந்து ஆன்சர் வந்து வராது. அடுத்து பாருங்க, கலைச்சொல் அறிதல். சோ இப்ப எஸ்கலேட்டர் அப்படின்னா அதனுடைய தமிழ் அர்த்தம். இப்ப எஸ்கலேட்டர் அப்படிங்கிறது மின் படிக்கட்டு. மின் தூக்கி அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்துடும்? லிப்ட் வந்துடும். மின் அஞ்சல் அப்படின்னா இமெயில். மின் நூல் அப்படிங்கும்போது இ புக்கு. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் பாருங்க ஒரு கூற்று. இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆகும். இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறு. கரெக்ட். இத்தருடைய இன எழுத்து தான் எனது இந்து. ஸோ கரெக்ட். இத்து இந்து இவ்விரண்டு எழுத்தையும் நாவின் நுனி மேல்வாய் பள்ளியின் அடிப்பகுதியை தொடுவதால் கிடைக்கின்றது.
இத்துன்னு சொல்லும் போது கரெக்டா நாவி நுனி மேல்வாய் பல்லினுடைய அடிப்பகுதியை தொடும். ஸோ அப்ப இரண்டுமே என்னதுதான் சரிதான். ஸோ அடுத்து பாருங்க, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. சிலை சீலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிலை அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு இதுல ஓவியம் வராது, வண்ணம் இதுவும் வராது. அப்ப இறைவன் திருவுருவம். சீலை அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு வந்து துணி. ஸோ அப்ப இதுதான் என்னது, திரைச்சீலை அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ அது வந்து ஆன்சர் வந்து அதுதான். அதுக்கப்புறம் திங்கள். ஸோ திங்கள் அப்படிங்கிறது அந்த இந்த திங்கள் அப்படிங்கிற ஒரு சொல் குறிக்கக்கூடிய 2 பொருள்கள் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ திங்கள் அப்படின்னா நம்மளுக்கு என்ன, நிலவு சந்திரன் சொல்லலாம். ஆனா இங்க நிலவு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு என்ன வரும், மாதம். ஸோ இப்ப அறிவுனா மதிக்கு நம்மளுக்கு அறிவு வரும், ஆனா வந்து திங்களுக்கு அறிவு வராது. ஸோ அப்ப இப்போ வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா திங்கள்ங்கிறது நிலவையும் குறிக்கும் மாதத்தையும் குறிக்கும், வேற எதுவுமே நம்மளுக்கு என்ன செய்யாது, வராது. ஸோ அடுத்து வந்து ஒரு இதுதான் சரியான இணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ முகநூல் அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு ஃபேஸ்புக். ஸோ அப்போ ஆப் வந்து வராது. ஸோ அப்போ இது வந்து ஃபேஸ்புக்கு. மின்னஞ்சல் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும், இமெயில். அதுக்கப்புறம் செயலி அப்படிங்கிறது தான் என்ன வரும், ஆப். புலனம் அப்படிங்கிறது என்னது, வாட்ஸ்அப். ஸோ அப்போ இது மட்டும் தான் கரெக்ட், 4வது மட்டும் தான் கரெக்ட். ஸோ அடுத்து பாருங்க, எதிர்ச்சொல். ஊக்கம் அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் என்னது, சோர்வு. ஊக்கம்னா உற்சாகம் வந்து அதனுடைய சரியான பொருள் கூட சொல்லலாம். அப்போ ஊக்கமுடைய எதிர்ச்சொல் வந்து சோர்வு தான். இப்ப இதுல வந்து பாருங்க, படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு பிளஸ் அறிவு. ஸோ இதுவும் கரெக்ட் தான். தற்பவம் சொல்லை கண்டறிக. தற்பவம் அப்படிங்கிறது என்னன்னா, வடமொழி சொல் வந்து நமக்கு தமிழுக்கு ஏத்துற மாதிரி அந்த வடமொழி எழுத்துக்கள் இல்லாம தமிழ் எழுத்துக்களை நம்ம போட்டு யூஸ் பண்ணியிருப்போம், அதுதான் வந்து தற்பவம். ஸோ அந்த மாதிரியே இது. இப்போ லக்ஷ்மி அப்படிங்கிறது என்னது, வடமொழியிலே வழங்கக்கூடிய பெயர் தான். நம்மளுக்கு வந்து இந்த அதோட எழுத்து அப்படியே இருக்கும். ஸோ அப்ப இதுல வந்து என்னதுதான், லக்குமி. அப்ப லட்சுமியை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், லக்குமி அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கும். ஆனா இது கமலம் அப்படிங்கும்போது தாமரை, அதனுடைய பேரே மாறி இருக்கும். ஆனா நமக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷன் எல்லாமே ஒண்ணுதான், ஆனா அதோடைய எழுத்து அமைப்புகள் மட்டும் மாறி வர்றதுக்கு பேர் தான் தற்பவம். ஸோ அப்ப நம்ம லக்ஷ்மி அப்படிங்கக்கூடிய வடமொழி எழுத்தை தான் தமிழ்லையும் அந்த ஓசை மாறாம அப்படிங்கிற மீனிங்ல எடுத்துக்கலாம். ஸோ லக்குமி அப்படிங்கிறத சொல்றோம், இதுதான் வந்து தற்பவம். ஸோ அதுலதான் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ லக்குமி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன்னா இதுல கமலம் அப்படிங்கும் போது அதுக்கு வேற எழுத்து இருக்கு, தாமரை. ஸோ இது அப்படியே ஃபுல்லா மாத்திடுறோம். அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை, அதுவும் நம்ம எழுச்சிரும் ஃபுல்லா வந்து மாத்திரும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்களை தமிழ் எழுத்துக்கள் மட்டும் பயன்படுத்தி இது பண்றது, அதே எழுத்து அமைப்புல வரக்கூடியதுதான் தற்பவம். ஸோ அதனால ஆன்சர் வந்து லக்குமி தான். அதுக்கப்புறம் பாருங்க, ஏஜென்சி என்ற சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏஜென்சி அப்படிங்கும்போது முகவாண்மை தான். முகவர் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஏஜென்ட். ஸோ ஏஜென்ட் அப்படின்னா முகவர், ஏஜென்சி அப்படிங்கும்போது முகவாண்மைன்னு வரும். ஸோ தானியங்கி அப்படின்னா என்னன்னா ஆட்டோமேட்டிக். ஸோ ஆட்டோமேட்டிக். அஞ்சலகம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்துடும், போஸ்ட் ஆபீஸ். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் வார்த்தைகள். இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்ல வந்து அன்றாட பயன்பாட்டுல யூஸ் பண்ணக்கூடிய ஆங்கில வார்த்தைகளுக்கு நிகரான தமிழ் சொற்கள் தான் கேட்போம்னு சொல்லிட்டு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங், அதுக்கான தமிழ் வார்த்தை வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. மின்னணு வணிகம் அப்படின்னா இ ஷாப்பிங் அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா இ பிசினஸ். வணிகம் அப்படிங்கிறத நமக்கு பிசினஸ்லேயே வரும், ஷாப்பிங்லேயே வரும். ஸோ அதனால மின்னணு அப்படின்னாலே எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இல்ல எலக்ட்ரானிக்ஸ்னு கொடுக்காம இ போட்டு இந்த மாதிரி ஹைஃபன் கொடுத்திருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், அதாவது மின்னணு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ ஆன்லைன் அப்படிங்கும்போது இணையதள வணிகம் தான் கரெக்டான வார்த்தை. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு இணையம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், இன்டர்நெட் அப்படின்னு வரும். மின்னணு மையம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா இ போர்ட்டல் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால மின்னணு அப்படின்னால இ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்க, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் வந்து என்னது, நேர்விடை. ஸோ கடைக்கு போவாயா, ஆமா போவேன் அப்படிங்கறது நேரா சொல்லக்கூடிய விடைகள் அப்படின்னா நேர்விடை. ஏவல் விடைன்னு என்ன வரும், நீயே போ. நீ போவேன்னு கேட்கும் போது நீயே போன்னுட்டு அவங்களையே வேலைக்கு ஏவணும் அப்படின்னா அது வந்து என்னது, ஏவல் விடை. உற்றது உரைத்தல் அப்படின்னா கடைக்கு போனா கால் வலிக்கும் அப்படின்னு சொல்றது உற்றது உரைதல். சுட்டு வினை அப்படின்னா சுட்டு விடைனா அங்க இருக்கு அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான் வந்து சுட்டு விடையில வரும். ஸோ அப்ப இதுக்கு கடைக்கு போவாயா போவேன் அப்படிங்கிறது என்னது, நேர்விடை. அடுத்து காஸ்மிக் ரேஸ் என்பது, காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள் தான் வரும். இது வந்து புற ஊதா கதிர்கள்னா அல்ட்ரா வயலட் யூவி ரேஸ் வரும். அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்னா இன்ஃப்ராரெட். சூரிய கதிர்கள் அப்படின்னா நமக்கு வந்து சன்லைட் அப்படின்னு வந்து சொல்லுவோம், சன்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விண்வெளி கதிர்களை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா காஸ்மிக் கதிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. அப்ப காஸ்மிக் கதிர்கள் அப்படிங்கிறது என்னது, விண்வெளி கதிர்கள்.
சோ அடுத்து வந்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. கமலா சிலப்பதிகாரம் கற்றாள். சோ இப்ப கற்றாள் அப்படிங்கும் போது தன்வினையிலையும் எடுத்துக்கலாம், செய்வினையிலையும் எடுத்துக்கலாம். முற்றுவினை வராது. இதாவது கற்பித்தாள் அப்படிங்கும்போது பிறவினை வரும், செய்வினை கரெக்ட். இப்ப சிலப்பதிகாரம் கமலாவால் கற்பிக்கப்பட்டது அப்படிங்கும் போது நமக்கு செயற்பாட்டு வினை வரும். இப்ப ஆன்சர் வந்து இதுக்கு செய்வினை வாக்கியம். அடுத்து பாருங்க, பிறவினை சொற்றொடரை கண்டறிக. சோ பிறவினைனா ஆசிரியர் பாடம் படிப்பித்தார், கரெக்ட். படித்தார் அப்படின்னா தன்வினை, படித்தாரா அப்படின்னா என்ன வரும், நம்மளுக்கு வந்து வினா தொடர் வரும். சோ ஆசிரியர் பாடம் படிக்கிறார் அப்படிங்கிறவங்க தன்வினை தான் வரும். பிறவினை அப்படிங்கும்போது படிப்பித்தார் தான் கரெக்டான ஆப்ஷன். சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போது முதன்மையான விதி எது அப்படிதான் வரும். அப்போ சாலை விதிகளில் முதன்மையான விதி எது? இப்ப நிறைய சாலை விதிகள் பின்வருமாறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா சாலை விதிகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம். இதே சாலை விதிகள் என்றால் என்ன, அப்ப அதுக்கான டெஃபினிஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை எடுத்துக்கலாம். இடப்பக்க விதி வந்து என்னதுன்னு சொல்லல, இடப்பக்க வண்டிகள் செல்வதே சாலைகளில் முதன்மையான விதின்னு தான் கொடுத்திருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து திருநின்ற ஊர் என்னும் ஊர் பெயரு மருவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ மருவு அப்படிங்கிறது என்னது, நம்ம ஷார்ட்டா கூப்பிடுவோம், அதாவது அந்த வார்த்தையை வந்து சுருக்கி கூப்பிடுறது, இல்லைன்னா அதுக்கு வேற சொல், அதுதான் வந்து மருவு. அப்ப திருநின்ற ஊர் அப்படின்னா அதோடைய மருவு பெயர் வந்து என்ன வரும், திண்ணனூர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. விரிந்தது விரித்தது. சோ அப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மழை பெய்ததால் ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா விரிந்தது, அதுக்கப்புறம் விரித்தது, அதுதான் அந்த ஆர்டர்ல வரும். மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது, மயில் தொகை விரித்தது. இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா மழை பெய்ததால் பூவின் இதழ் விரித்தது, ரெண்டுமே விரித்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இங்க விரிந்தது விரிந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் மாறக்கூடாது. ஃபர்ஸ்ட் விரிந்தது வந்துச்சுன்னா விரிந்தது, செகண்ட் வந்து விரித்தது. அப்ப அந்த ஆர்டர்ல இருக்கிறது இதுதான். அப்ப இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டு பொறுத்துகள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கில்டு அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க, பேட்டன்ட், அதுக்கப்புறம் கன்சுலேட், அதுக்கப்புறம் டெரிட்டரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கில்டு அப்படிங்கிறது என்னதுன்னா வணிக குழு. ஸோ அப்போ இது வந்து 4. அதுக்கப்புறம் பேட்டன்ட் அப்படிங்கிறது காப்புரிமை, ஸோ 3. கன்சுலேட் அப்படிங்கிறது துணை தூதரகம், டெரிட்டரி அப்படிங்கிறது நிலப்பகுதி. ஸோ அப்போ 4, 3, 2, 1 தான். இது எல்லாமே நமக்கு புக் பேக்லயே இருக்குது. சோ அடுத்த சொற்களை ஒருங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கொடுத்திருக்காங்க. அறக்கோட்டமாக சிறை கோட்டத்தை மன்னன் வேண்டினால் மாற்ற. சோ இது தப்பு. சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னினிடம் வேண்டும். அப்ப இதுதான் வந்து கரெக்ட். இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா ஈஸியா நம்ம என்ன செஞ்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் கொடுத்திருக்காங்க. சோ என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐ தான் வரும், அடுத்து இப்பு, அதுக்கப்புறம் தான் இம், அதுக்கப்புறம் தான் இவ்வு. அந்த 3 இந்த எழுத்துக்களை ஃபர்ஸ்ட் எது வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலே நம்ம வந்து ஈஸியா வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறமா அகர வரிசை இப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து ஏல ஸ்டார்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப ஏல ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இப்ப இதுல வந்து நம்மளுக்கு அகர வரிசையில இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கசட தபரா வரும், ரே வந்து லாஸ்ட்ல, நே வந்து முடியும். இதனுடைய இணை எழுத்துக்கள் தான் இங்க இடையில வரும். இங்க இஞ்சு வரும், இங்க வந்து இன்னு வரும், இப்புக்கு வந்து இந்து வரும், இப்புக்கு இம்மு வரும். இந்த இடையில வந்து நம்மளுக்கு வந்து இடையின எழுத்துக்கள் எரளா வளலா வந்து வரும். சரி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி எரளா வளலா வச்சு அதிகமா வராது, இதுதான் நம்மளுக்கு வரும். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஏ தான். அப்ப ஃபர்ஸ்ட் சே வரிசை இருக்கான்னு பாருங்க. அப்ப சே வரிசை இருக்குது. அடுத்தாக்குல நமக்கு என்ன வரும், ரே, அதுக்கப்புறம் தான் ல, அதுக்கப்புறம் தான் வி. சோ அப்ப இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆர்டர். சோ அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுவும் அதே மாதிரி தான். நமக்கு எல்லாமே கே வரிசை தான். அப்ப கே கா கி கி கு. அப்ப கே கா வரிசை இதுலயுமே இல்ல, கி கு கு. இதுதான் வந்து கரெக்டான ஆர்டர். அப்ப அந்த வரிசைகள் மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா அகர வரிசை வந்து ஈஸியா வந்து போட்டுடலாம். அடுத்து பௌவம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. சோ பௌவம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா கடல். இந்த கடலினுடைய வேறு பெயர்கள் தான் என்னது, முன்னீர், ஆளிலாம் சொல்லுவோம். அப்ப ஊழி அப்படிங்கிறது என்னது கிடையாது. யூழி அப்படின்னா யுகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது வராது. அப்ப பௌவம் அப்படிங்கிறனுடைய பொருள் வந்து கடல். அப்ப அதனுடைய ரிலேட்டடான வேர்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சாலே நம்ம ஈஸியா வந்து போட்டுடலாம். அடுத்து தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாக சொல்லியதுன்னு கொடுத்துருக்காங்க. இளம் பயிர் வகை. அப்ப நாற்று அப்படிங்கிறது என்னது, நம்ம இளம் பயிர் தான், குறுக்க பயிர் தான். பிள்ளைனா தென்னங்கன்று, அதாவது தென்னங்கன்று தென்னம்பிள்ளை அப்படி சொல்லுவோம், அதுதான். இளநீர் அப்படிங்கிறது என்னது, காயோடைய இளமை பெயர்னு சொல்லலாம். அப்ப இதுதான் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அடுத்து நிலவகை அல்லாத சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. தரிசு நிலம், அதுக்கப்புறம் அவளும் நிலம் தான், சுவலும் நிலம் தான், பரிசு அப்படிங்கறதான் என்னது, நிலத்தை குறிக்காத சொல். அடுத்து வழி வழி வழி, 3மே என்ன கொடுத்துருக்காங்க, ஒளி வேறுபாடு. அடுத்து
வலி அப்படிங்கிறது துன்பம், வலினா காற்று, வலி அப்படிங்கிறது நெறி. இப்ப ஆன்சர் வந்து இதுதான். இதை மட்டும் இந்த ஞாபகம் வச்சு படிச்சோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். அடுத்து பாருங்க, சிவிலைசேஷன் என்பதன் தமிழாக்கம் வந்து என்னது? நாகரிகம். வேளாண்மை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பயிரிடுதல் அப்படிங்கிறது என்ன? கல்டிவேஷன். உளவியல் அப்படின்னா அக்ரானமி. இப்ப ஆன்சர் வந்து சிவிலைசேஷன் அப்படிங்கிறது நாகரிகம். அதுக்கப்புறம் பாருங்க, சப்மரைன் அப்படிங்கிறது என்னது? நீர்மூழ்கி கப்பல். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கப்பல் அப்படின்னா ஷிப் அப்படின்னு சொல்லலாம். துறைமுகம் அப்படின்னா ஹார்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கலங்கரை விளக்கம் அப்படின்னா லைட் ஹவுஸ். அப்புறம் நம்மளுக்கு சப்மரைன் அப்படிங்கிறது நீர்மூழ்கி கப்பல். இதுவும் நம்மளுக்கு புக் பேக்லயே இருக்குது. அடுத்து பாருங்க, இவ்வாக்கியத்திலோட பிழைய நீக்குகள் கொடுத்திருக்காங்க. என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாது, இகழ்ந்ததால் இறந்து விடாதுன்னு கொடுத்திருக்காங்க. கரெக்டான. அப்ப இகழ்ந்ததால் என் மனம் இறந்து விடாது. ஸோ மனம் அப்படிங்கும் போது 2 சொல்லிதான் வரும். இறந்துக்கு இந்த பெரியரா தான் வரும், இகழுக்கு இந்தல்ல தான் வரும். ஸோ அப்ப அதுல உள்ள கரெக்ஷனா பார்த்தாலே நமக்கு வந்து ஈஸியா போட்டுருவாங்க. ஸோ இதுல வந்து கைவினை கலைகளில் ஒன்றை கற்றுக்கொள்வேன். ஸோ கைவினை நம்மளுக்கு அந்த 2ஆம் வேற்றுமை வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்? இக்கு அந்த வல்லினம் மிகவும் பார்த்திருப்போம். இதுல 2ஆம் வேற்றுமை வந்திருக்குது, கற்றுக்கொள்வேன். ஸோ இந்த வினையச்சம் வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுதான் போடுவோம், வல்லினம் மிகும். இப்ப இதுல கைவினை கலைகள் ஒன்றை இந்த இதுல வரல. ஸோ கைவினை கலைகள் ஒன்றை கற்று இதுல வந்து வரல. ஸோ அப்போ அந்த மாதிரி ரூல்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா வந்து போட்டுடலாம். ஸோ அடுத்து பாருங்க, விளக்கு இரு பொருள் தருக. ஸோ அப்போ விளக்கினுடைய இரு பொருள்கள் என்னதெல்லாம்? இலக்கண பாடத்தை விளக்கி கூறு. ஸோ விளக்கி கூறுறது விளக்குக்கு எடுத்துக்கலாம். இளமையில் கல் வராது. விளக்கை அணைத்து விட்டு எடுக்கலாம், ஆனா கற்களால் அணைத்து போகும், இது வராது. நல்ல நூல்களை படி, இது வராது. 6 கால்களை உடையது, இதுவும் வராது. இலக்கண பாடத்தை விளக்கி கூறு, விளக்கை அணைத்து விடு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன்.